நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக கட்சியில் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக என்னையா செஞ்சீங்க? நீங்க இந்த 2 சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சீங்களா? கேட்டால் நாங்கள் மணிமண்டபம் கட்டணும், நீயும் மணிமண்டபம், அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒரு பில்டிங், அவ்வளோதான். நாங்கள் கேட்கறது இந்த பிள்ளைகள் படிப்பை கூடியா, இந்த பிள்ளைகளை வேலையை கூடியா? இதுக்குதான் எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க. உயிரை விட்டவங்களுக்கு நீ மணிமண்டம் கட்டுற, எதுக்கு உயிரை விட்டாங்க அவங்க? நான் படிக்கல, எனக்கு வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாம் படிக்கணும்னு தான் அவங்க உயிரை விட்டாங்க. அது கொடுக்க முடியல ஒன்னால. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1389 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் 1389 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். இவ்வளோ நாளா அப்படியே அதை கமுக்கமா வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது, நிச்சயமா மன்னிக்காது. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் சமூக நீதிக்கு இந்த சமுதாயங்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள். இன்னும் 2 மாதம்தான் பொறுத்துக்குங்க, இன்னும் 2 மாதம் பொறுத்துங்க. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்தில் என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக செல்லுங்கள், கிராம கிராமமாக செல்லுங்கள். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி இது. ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. வேளாண் துறையில் தான் உச்சத்தில் இருக்கு ஊழல்.